Hello everyone, welcome to Vinis hair care. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் க்ரோத் சீரம். இந்த சீரம் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை நார்மலாக ஆகிறத விட கொஞ்சம் வேகமாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். முடியோட வேரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப எஃபெக்டிவானது ஹேர் க்ரோத்துக்காக. நெக்ஸ்ட்டு இந்த சீரம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் ஹேரில் இருக்க ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் சீரம் எப்படி பண்ணுறது என்ன அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரியானோட செகண்ட் பர்த்டேக்காக டாய்ஸ் காலனி அப்படின்ற ஒரு டாய் ஷாப்ல இருந்து அவனுக்காக கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ தான் வந்தது. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ தான் பிரித்து பார்க்க போகிறேன் என்ன ஏது அப்படின்னு. நிறைய கிஃப்ட்ஸ் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே பெரிய விஷயம். அவனுக்கும் எல்லா டாய்ஸும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றா எப்படி என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாயோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹென்செட். வீடியோ ஷூட் பண்ணுறப்ப எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த கீழே இருக்க பாலை இழுத்து விட்டால் அந்த கோழி வந்து கொத்தி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஹேண்டிலில் வந்து நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கி பேங்க். இதுவுமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடு மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. காசெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. கீழே வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகிட்ட பிறகு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க உட்டன் கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி மரத்தில் பண்ண சீப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கேல்ப்புக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கறதுக்கு. அடுத்து இது வந்து ஒரு சின்ன டாப் ஸ்பின் கொடுத்துருக்காங்க. இந்த பம்பரம் மாதிரி சுற்றி விடுவோம்ல, அந்த மாதிரி கையிலே நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு உட்டன் விசில். இந்த எல்லா திங்ஸுமே உட்டில் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சேஃபாக இருக்கும் பசங்க விளையாடுறதுக்குலாம். எல்லா பொருளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது விளையாடின திங்ஸ் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு உட்டன் கீ செயின் சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. உட்டில் பண்ணியிருக்காங்க கிட்டார் மாதிரி. இந்த டாய் வந்து ரியானுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு புல் டால். நம்ம கீழே இருக்கிறத அதை புல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கை கால்லாம் தூக்கி விளையாடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டாய்ஸ் கூட நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது கிடைச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் பண்ணியிருக்க ஒரு பசில் கேம். இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ABCD எல்லாமே. பின்னாடி பக்கம் வந்து 1 2 3 இருக்குது. இது வந்து நான் பிரித்து தரல அவனுக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த பசில் அடுக்கிற அளவுக்கு அவனுக்கு தெரியாது. ரொம்ப சின்ன பிள்ளையாக தானே இருக்கான். அப்புறம் ஏதாவது தொலைச்சிட்டானா மிஸ் ஆயிடுச்சுன்னா அவனுக்கே கற்றுக்கிறது கஷ்டம். ஸோ அதை வந்து அப்படியே வச்சுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பம்பரம் தான். சின்ன வயசில் மரத்தில் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி பம்பரம். நம்ம கயிறு கட்டி விளையாடுவோம். இதில் வந்து அதிலே த்ரெட் இருக்குது. அதை இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா இது வந்து சுற்றும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா க்ளேயில் பண்ணியிருக்க ஒரு வாட்டர் விசில். இந்த குருவியோட அந்த தலைக்கு மேலே ஒரு குட்டி ஓட்டை இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம இந்த விசில் வந்து ஊதணும் அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து எப்படி வருமோ அதே மாதிரி ரியல் சவுண்ட் மாதிரி இருக்குது. அந்த தண்ணி ஊற்றாமல் நார்மலாக அப்படியே விசில் வந்து ஊதணும்னா நார்மல் விசில் மாதிரி இருக்குது. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் குழந்தைகிட்ட கொடுத்து விளையாடுறது வந்து இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கீழே போட்டுட்டா அது டக்குன்னு உடஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெலடோஸ்கோப் அனுப்பியிருக்காங்க. மொத்தமாக ஒரு 10-12 பொருள் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ திங்ஸ் வந்து அவனுக்காக பர்த்டேக்கு சென்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவனுக்குமே எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஏதாவது உங்களோட கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டோரை நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஹேர் க்ரோத் சீரம் பண்ணுறதுக்கான பொருள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் தான் இருக்குன்ட்டு அதை யூஸ் பண்ணிடாதீங்க. ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்ப்பில் புதுசாக முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்தையும் நல்லா ஃபாஸ்ட்டாக்கும். அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஆலி விதைன்னு தமிழில் சொல்லுவாங்க. omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிக அளவில் இருக்குது. இது மெயினாக ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஜெல்லை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்த முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த தண்ணி. அரிசி ஊற வச்ச தண்ணி கிடையாது. சாதம் வெந்ததுக்கு அப்புறமா வடிப்போம்ல அந்த தண்ணி தான். இந்த சாதம் வடித்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு முடிக்கு தேவையான மினரல்ஸும் விட்டமின்ஸும் இருக்குது. ஹேர் டேமேஜாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கான தன்மை இந்த தண்ணியில் இருக்குது. இந்த சாதம் வடித்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வடித்த உடனே சூடாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு தேவையான பொருள் வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதை ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தைலம்லாம் தேய்ச்சா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த விறுவிறுப்பு தன்மை தான் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ சூடாக இருக்க இந்த சாதம் வடித்த தண்ணியில் ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீடை வந்து போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். ஒரு 4-5 ஸ்பூன் நான் வந்து போட்டுக்கிறேன் என்னோடய ஹேர் லென்த்துக்கு. உங்களுக்கு கம்மியான ஹேராக இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் என்னை விட லாங்காக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த சூடு ஆறுற வரைக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து அதில் ஊறட்டும், அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி இந்த வடித்த தண்ணியில் ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து அதிக அளவில் இருக்கும். இந்த சூட்லேயே அந்த ஜெல்லு வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ஜெல்லை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ஊறுற நேரத்துக்குள்ளே நான் வந்து ஆனியன் அரைச்சிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தோட அளவு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த ஜூஸை அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் வந்தால் போதுன்றதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக இதில் தண்ணி எதுவும் விட்டு அரைச்சிடாதீங்க. கம்ப்ளீட்டாக பியூரான ஜூஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ வெறும் வெங்காயத்தை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெங்காயத்தை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட வேணால் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் நார்மல் தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நம்ம அரிசி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து பிரிஞ்சு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் அந்த ஜூஸை மட்டும் தனியாக பிரித்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் ஜூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து அப்படியே வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த ஃப்ளாக்ஸ் சீடை ஹீட் பண்ணி அந்த ஜெல்லை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள், அடி பிடிச்சிடும். ஸோ ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. ஆல்ரெடி சூடான சாதம் வடித்த தண்ணியில் நம்ம இந்த ஃப்ளாக்ஸ் சீடை ஊற வச்சதால் ஜெல் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஹீட் பண்ணதும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணாலே போதும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த மேலே இருக்க நுரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதை வச்சு தான் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த ஜெல்லோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை உடைச்சோன்னா அதுக்குள்ளே இருக்க அந்த வெள்ளைக்கரு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தாராளமாக போதும். இப்போ இதை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுக்க போகிறேன். எப்போயுமே ஃப்ளாக்ஸ் சீடு வந்து ஃபில்டர் பண்ணுறப்ப சூடாக இருக்கப்பவே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஆறிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிடும், நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த ஜெல் வந்து நம்மளுக்கு போதுமான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மொத்தமாக ஃபில்டர் பண்ணி ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்க ஜெல்லை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆனியன் ஜூஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூட இந்த ஜெல்லை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் ஒரு 4 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையுமே கம்ப்ளீட்டாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். வாரத்துக்கு 2 நாள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். முடியை 2ஆக பிரித்து சிக்கில்லாமல் சிக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக உங்களோட ஸ்கேல்ப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக ஒரு 2 மினிட்ஸ் ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிவிடுங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறமா முடி ஃபுல்லாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப் இல்லைனா கவர் போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் விட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்புவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஷாம்புவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாரத்துக்கு 2 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹேர் ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து மாறுறதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.